ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 25. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுகர் பீடு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில், அதாவது டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச்சிங் மெத்தடு, சுகர் பீடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இதுக்கு முந்தின கிளாஸ் பார்த்தோம். கொஞ்சம் கொடி டிசைன்ஸில் எப்படி இதை ஸ்டிச் பண்ணலாம், அந்த மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நான் வந்து ஒரே ஒரு கொடி டிசைன் மட்டும் நான் போட்டு காமிக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த ஃபர்தர் கிளாஸஸில் வந்து நம்ம ஷேப்ஸ் பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இதான் சுகர் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் சுகர் பீடு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம ஸ்டிச்சஸை போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து நமக்கு பீட் ஒர்க். ஸோ பீட் ஒர்க் அப்படிங்கும்போது என்ன நம்பர் எடுப்போம், நீடில் 23 ஆர் 24, இந்த ரெண்டில் எந்த நீடில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம த்ரெட் ஒர்க் அப்படின்னாலே 13 அல்லது 14 அந்த நீடில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பீட் ஒர்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் 23 ஆர் 24 நீடில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம த்ரெட் வந்து நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்துருக்கோம். ஸோ சுகர் பீட் கலர்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் நீங்கள் சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளவுஸுக்கு மேட்சிங்காக அந்த கலர் வந்து உள்ளே மர்ஜ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ சுகர் பீட்ஸை வந்து நான் இதில் லோட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரியே நீடில்ஸில் வந்து நீங்கள் சுகர் பீடை லோட் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் வந்து கேப்பில் யூஸ் பண்ணவோ இல்லை வேறு அந்த மாதிரி பீடை வந்து லோட் பண்ணவோ உங்களுக்கு வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பழகும் போது நீங்கள் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்தே பழகிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த இதில் போட்டுட்டு. ஸோ நான் இப்போ வந்து எதுக்காக நம்ம 13.5 mm நீடில் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், 23 அண்ட் 24 எதுக்கு நம்ம இதில் பீடுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து நீடிலோட எண்டில் வந்து தின்னாக இருக்கும். அதாவது பீட் நீடில் வந்து 23 அண்ட் 24 வந்து தின்னாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பீடுக்கு வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து என்னென்னா, நம்ம தின்னாக இருக்கிறதுனால நிறைய சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது லோட் பண்ணி நம்ம ஈஸியாக ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணலாம், கொஞ்சம் குயிக்காக ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ பீட் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். ஸோ சேம் ப்ரொசீஜர்ஸ் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச்சை வந்து அடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னால் அதுக்குள்ளே பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு பண்ணுறோம். இதுக்கு முன்னால் சிங்கிள் பீட் பார்த்தோம், இப்போ நீங்கள் டபுள் பீட் போடுங்க. ஸோ டபுள் பீடுக்கு மேலே 3வது பீடு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வளைவுகளில் வந்து திருப்பையில் அந்த ஷேப்லேயே இருக்காது, கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு நகுண்ட மாதிரி இருக்கும் சுகர் பீடு. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, 2 பீட்ஸுக்கு மேலே எடுக்காதீங்க சுகர் பீடுமே. ஸோ இந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணுறோம், அந்த ஷார்ப் எட்ஜ் வர்றதுக்காக பீடு யூஸ் பண்ணாமல் அந்த இடத்துல டேர்ன் பண்ணி ஒரு நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸை லோட் பண்ணுங்கள், சுகர் பீட் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஸோ அப்படி போடும் போது உங்களுக்கு ஒரு பீடு விட்டு அடுத்த பீட் அதுக்கு கீழே இருந்து நம்ம பீட் ஸ்டிச்சஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அப்போது அந்த பீடு வந்து நம்ம எந்த பீடு விட்டோமோ அந்த பீடு வந்து ஷார்ப் எட்ஜாக மாறிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் எட்ஜஸில் வந்து சுகர் பீட்ஸ் போடணும். ஸோ உங்களுக்கு இந்த மெத்தட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொடி டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஸோ அதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம பீட் ஸ்டிச் வந்து செயினுக்குள்ளே ஒரு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த செயின் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் இந்த சைடில் இருந்தே ஒரு செயினை இழுத்து அந்த சைடுக்கு கொண்டு போயிருங்க, ஆப்போசிட் சைடில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் ஆரம்பிங்க. அப்போ தான் கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லைன்னா தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த கொடி மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடில் இந்த கொடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொடி, அந்த கொடிக்கு இந்த சைடில் இருந்தே ஒரு செயின் எடுத்து அந்த சைடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸ் கோர்த்து நார்மல் பீட் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் வந்து நான் ஒவ்வொரு இதில் ஒரு 4 லீஃப் போட்டிருக்கேன்னா அந்த 4 லீஃபோட ஷார்ப் எட்ஜஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்ப் எட்ஜஸ் எப்படி திருப்பணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஷார்ப் எட்ஜஸ் வரும்போது மேலே அந்த எண்டில் கொண்டு வந்துட்டு அதிலேருந்து ஒரு செயின் ஸ்டிச் டேர்ன் பண்ணி, இப்போ எண்டில் கொண்டு வந்தாச்சு, இப்போ டேர்ன் பண்ணி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் லோட் பண்ணுங்கள். இப்போ அந்த எண்டு வந்து ஷார்ப்பாயிரும். ஸோ உங்களுக்கு ஒரு லீஃப் வந்து கரெக்டாக லீஃபோட ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் சுகர் பீட் ஸ்டிச்சிங் மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ஒவ்வொரு கொடியும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கொடியும் போட்டு ஒரு லீஃபை போட்டுட்டு லீஃப்லேருந்து முடிகிற இடத்த வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக இதில் போட முடியுமான்னு கேட்டால் எனக்கு கண்டினியூஸாக இதில் போட முடியாது. ஏன்னா கொடி டிசைன் வரும்போது கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ இப்போ அந்த லீஃபோட எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே திருப்பி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு, அதாவது லாக் ஸ்டிச் மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் திருப்பி அடுத்தல பீடை வந்து லோட் பண்ணி போடுங்க. ஸோ இப்படி போட்டு வாங்க. நீங்கள் இந்த நூல் வந்து வர்தமான் பிராண்ட் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நரம்பு கூட யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இதில் ஜரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதை விட நீங்கள் பெஸ்ட்டு வந்து சிவிங் த்ரெட் தான். இதில் நல்ல பிராண்டடான ஒரு சிவிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி சாரீக்கு மேட்சான கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பீடு என்ன கலரோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ எண்டில் வந்தாச்சு. இதில் எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுமாதிரி ஏற்கனவே நான் பாஸ்ட் வீடியோஸில் என்னோடய மெயில் ஐடியை பின் பண்ணியிருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டவுட்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்கை எனக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.